வெல்கம் டு டேகோ குயிஸ். இந்தியாவில் 5G ஆரம்பிச்சு ஜியோ கிட்டத்தட்ட 17 மாநிலங்களில் 5G ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் போன்ற ஏரியாக்களில் எல்லாம் 5G சிக்னல் ஏர்டெல் ஜியோவில் கிடைக்க ஆரம்பிச்சாச்சு. நாம் இன்றைக்கி 5G சிக்னலால் டிடிஹெச் சிக்னலில் வர்ற ப்ராப்ளத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டிஷ் ஆண்டனாலே கேயூ பேண்ட், சி பேண்ட் டைப் இருக்குது. கேயூ பேண்டுன்றது சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சன் டைரக்ட், டிஷ் டிவி, டாடா ஸ்கை போல் 2 அடி டிஷ் ஆண்டனாவில் வர டிடிஹெச் கிட்டத்தட்ட 12லேருந்து 18 GHz ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகக்கூடியது. அதில் 5Gயால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நம்ம சி பேண்ட் சிக்னல் எடுக்க 6லேருந்து 12 அடி டிஷ் வரைக்கும் வேணும். ஏன்னா சி பேண்டில் ஃப்ரீக்வன்சி 1லேருந்து 8 GHzல வருது. அதே மாதிரி 5G பேண்டில் N77, N78 3.5 GHz, 3.7 GHzல வருது. இந்த மாதிரி ஒரே பேண்டில் 5G சிக்னலும் சி பேண்ட் சிக்னலும் வர்றதுனால சி பேண்ட் சிக்னலில் வர்ற சேனலில் வீடியோ ஆடியோவில் டிஸ்டர்பன்ஸ் வருது. இலவச டிடிஹெச் கனெக்ஷனில் ஃப்ரீயாக எப்படி 40 தமிழ் சேனல்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்ட போய் பாருங்கள். அந்த சேனல்ஸ் ஃபுல்லாகவுமே சி பேண்டில் ஒர்க் ஆகிற சேனல் தான். 25% வரைக்கும் சேனல் வீடியோ ஆடியோவில் பிரச்சனை வரதா சொல்கிறாங்க. இதில் கேபிள் ஆப்ரேட்டர், MSO, டிடிஹெச் சர்வீஸ் சேனல்ஸ் தான் பாதிப்பு அதிகம். MSO, டிடிஹெச் சர்வீஸ் 5G பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி இதிலிருந்து வெளியே வரலாம். சேனல்ஸ் குறிப்பிட்ட அலைவரிசையில் குறிப்பிட்ட சேட்டலைட்டில் சேனல் வரதை மாற்றுறாங்க. கேபிள் ஆப்ரேட்டர் சி பேண்ட் LNP யூஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட சி பேண்டுக்கு தேவையில்லாத 5G பேண்ட் வித்தை மட்டும் கட் பண்ணுறதுக்கு 5G ஃபில்டர்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இல்லைனா 5G ஃபில்டர் LNP கூட வாங்கிக்கலாம். 1500 இந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தனியாக 6 அடி ஆண்டனா வச்சு சி பேண்டில் ஃப்ரீ சேனல்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஏரியாவில் 5G வர்ற வரைக்கும் 5G ஃபில்டரோ 5G ஃபில்டர்டு LNPயோ நீங்கள் மாற்ற தேவையில்லை. உங்கள் ஏரியாவில் 5G இருந்துச்சுனாலும் நீங்கள் பார்க்குற சேனலில் 5G சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லைன்னா நீங்கள் 5G ஃபில்டரோ இல்லை 5G LNPயோ மாற்ற தேவையில்லை. நீங்கள் சன் டைரக்ட், டிஷ் டிவி, டாடா ஸ்கை மாதிரியான டிடிஹெச் சர்வீஸ் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் டிடிஹெச் சர்வீஸும் சேனல்ஸும் பார்த்துக்குருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.